Hello children, welcome again to this online session. This is grade 3, 4 and 5 English class. And before we start the class, a short prayer. Open your eyes. You take your general grammar worksheet and there you come to page number 7. பேஜ் நம்பர் 7ல் கேபிட்டலைசேஷன் ஒரு ஸ்கில் உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ரைட்டிங் ஸ்கில். ரைட்டிங் இதை தெரிஞ்சு எப்படி எழுதுறதுன்றது ஒரு ஸ்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு ரைட்டிங் அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிஃபோர் தட் சம் ஆஃப் த ரூல்ஸ் ஹவ் பீன் ஸ்டேட்டட் ஹியர் இல்லையா, ரூல்ஸும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அது ரீகேப் பார்த்துக்கலாம். கேபிட்டல் லெட்டர் இஸ் யூஸ் மெயின்லி அட் த பிகினிங் ஆஃப் அ சென்டென்ஸ் இல்லையா, அதாவது ஒரு சென்டென்ஸை தொடங்கும் போது நம்ம கேபிட்டல் லெட்டரை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி முடிச்சுட்டு திரும்ப தொடங்கினாலும் அதே மாதிரி பிகினிங்காக இருந்தாலும் சரி, ஒரு சென்டென்ஸ் முடிச்சுட்டு அடுத்த சென்டென்ஸ் இருந்தாலும் அங்கே நீங்கள் கேபிட்டல் தான் போட்டுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. டு பிகின் த நேம் ஆஃப் அ பர்சன் இல்லையா, ஒரு பர்டிகுலர் நேம், ஒரு பர்சனோட குறிப்பிட்ட பர்சனோட நேம் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டராக இருக்கணும். டு பிகின் த நேம் ஆஃப் அ டே ஆர் அ மந்த். ஓகே, டு பிகின் அ நேம் ஆஃப் அ டே ஆர் அ மந்த். இப்போ அதாவது சண்டே டு சாட்டர்டே அது வரைக்கும் உள்ள எந்த டேஸ் நீங்கள் எப்போ இடையில எழுதினாலும் சரி, இல்லை முன்னாடி எழுதினாலும் சரி, இல்லை எண்டில் எழுதினாலும் தட் மஸ்ட் பி கேபிட்டல் லெட்டர். சிமிலர்லி months also from January to December, whenever you mention any of this month, you must begin with capital letter. Okay, next to begin a direct quotation. இப்போ வந்து பேசும்போது ஒரு ஸ்பீக்கரோட எக்ஸாக்ட் சென்டென்ஸ் வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அந்த எக்ஸாக்ட் ஸ்பீச் ஆரம்பிக்கிற இடத்துல அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். Do you understand? Rama ask how old are you? அப்போ அந்த how old are you அப்படின்ற அந்த சென்டென்ஸ் வந்து எக்ஸாக்ட் சென்டென்ஸ் ராமாவோட. அப்போ அந்த ஹவுன்ற இடத்துல ஹெச் வந்து கேபிட்டல் லெட்டராக இருக்கணும், அது வந்து இன்வெர்டட் கமாஸ்குள்ளே போடணும். Do you understand? Next, to begin the name of a town, country, street, river, building, title of a book and so on. நிறைய இருக்குது. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மவுண்டன்ஸ், மானுமெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பில்டிங்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி, தென் நேஷன், இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ரூல்ஸ் இருக்குது. அண்ட் we shall see a few of them. Okay, now rewrite the following using capitals wherever necessary. தான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க இந்த exercise. You have to complete it and I'll show you how to write it. Now first sentence, see, last year my birthday was on Sunday. Okay, so this is your first sentence. Last year my birthday was on Sunday. Last year என்னோட பர்த்டே எப்போ வந்துச்சு, ஒரு சண்டேயில் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இவங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி இருக்குது, இது வந்து ஒரு சென்டென்ஸ் இல்லையா, அந்த சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்கள் எப்படி இருக்குது, ஸ்மால் லெட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த எல் வந்து ஸ்மாலாக இருக்குது. தட் இஸ் ராங். ஸோ யூ மஸ்ட் ரைட் இட் இன் கேபிட்டல். அப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு கொஸ்டின் சென்டென்ஸில் எங்கே அவங்க கேபிட்டல் யூஸ் பண்ணலன்றதை நான் வந்து ஒரு ஆரஞ்ச் இங்க் வச்சு இண்டிகேட் பண்ணியிருக்கேன். ஓகே, தட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் ஃபர்ஸ்ட் இதில் இந்த சின்ன ஆரஞ்ச் லைன் இருக்கு இல்லையா, அதில் வந்து கேபிட்டல், அது பிகினிங் ஆஃப் அ சென்டென்ஸ் அது கேபிட்டல் எல் வரணும் இல்லையா, பிகினிங் ஆஃப் அ சென்டென்ஸ் அது இருக்குது. அந்த எல் தொடங்குற இடத்துல இந்த தொடக்கத்தில் அவங்க ஸ்மால் லெட்டர் போட்டிருக்காங்க, அதனால் நாங்கள் வந்து உங்களுக்கு லைன் போட்டு காட்டிருக்கோம். அந்த எல் வந்து எப்படி இருக்கணும், கேபிட்டலாக இருக்கணும். அங்கே அவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்றக்காக நான் வந்து உங்களுக்கு லைன் போட்டு காட்டுறேன். அதே மாதிரி சண்டேன்றது நேம் ஆஃப் அ டே இல்லையா, யூ ஹாவ் 7 days இன் அ வீக், அதில் சண்டேன்றது ஒன் ஆஃப் த டேஸ் இல்லையா, அந்த ஒன் ஆஃப் த டேஸ் சண்டேஸு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எஸ் வந்து கேபிட்டல் போடாமல் ஸ்மால் எஸ் போட்டிருக்காங்க. அதனால் அங்கேயும் உங்களுக்கு ஆரஞ்சு லைனில் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஹவ் ஷோன் யூ ஹவு டு rewrite it correctly. அப்போ இங்கே பாரு, லாஸ்ட் இயர் மை பர்த்டே. அப்போ இந்த எல் வந்து பாருங்கள் நல்லா தூக்கி இந்த எல் வந்து மேலே டச் பண்ணணும், ரெட் லைனை டச் பண்ணணும். அப்புறம் ஏஎஸ்டி இந்த மாதிரி போட்டால் தான், நீங்கள் எல் வந்து ஏ அளவுக்கே போட்டோன்னா தட் இஸ் ஸ்மால் லெட்டர் ஒன்லி. நல்லா நீங்கள் மேலே கொண்டு போனது அது கேப் லெட்டர் இருக்கணும். ஸோ லாஸ்ட் இயர் மை பர்த்டே வாஸ் ஆன் சண்டே. அகெயின் எஸ் வந்து இங்கே எப்படி இருக்குது, கேபிட்டலாக இருக்குது. Do you understand? This is the answer for this first sentence. Now see the second one. The Mississippi River flows through the central part of the United States. So this is your second sentence. The Mississippi River
ஃப்ளோஸ் த்ரூ தி சென்ட்ரல் பார்ட் ஆஃப் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ். அப்போ அவங்க எத்தனை பிளேசஸில் அவங்க கேபிட்டலே யூஸ் பண்ணல பாருங்கள், பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸு. அடுத்தது மிசிசிப்பி ரிவர். அப்போ அந்த மிசிசிப்பின்றது ஒரு பர்டிகுலர் ரிவர் நேம் இல்லையா? அப்போ அந்த மிசிசிப்பியில் அந்த எம் வந்து கேபிட்டல் இருக்குன்னு அவங்க யூஸ் பண்ணலை. அதனால அதுவும் நான் உங்களுக்கு இந்த ஆரஞ்சு லைனில் காட்டியிருக்கேன். அடுத்தது த யுனைடெட் ஸ்டேட்ஸு இல்லையா, வந்து அப்ரிவியேஷன். அந்த அப்ரிவியேஷன் எல்லாமே கேபிட்டல்ஸில் இருக்கணுன்றது நம்ம ஏற்கனவே அந்த ரூல்ஸு படிச்சிருக்கோம். அப்போ இந்த TUS ஆல் த 3 must be in capital. So I'll show you how to write it. See the answer. The Mississippi. Again I'm showing you this. The Mississippi capital, the first beginning of the sentence. அதனால first letter T capital எழுதியிருக்கேன். Okay, the first letter T is written in capital. Then Mississippi River is the name of a particular river. So the first letter M capital போட்டிருக்கேன். மீதி எல்லாமே ஸ்மால் லெட்டராக இருக்குது இல்லையா? ஃப்ளோஸ் த்ரூ த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ். அப்போ T வந்து எப்படி இருக்குது? கேபிட்டல் இருக்கணும். ஸோ ஐ ஹவ் ரிட்டன் இன் கேபிட்டல். தென் யூவும் கேபிட்டல். நெக்ஸ்ட்டு எஸ்ஸு, அதுவும் கேபிட்டல். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு புட் அ ஃபுல் ஸ்டாப் அட் த எண்ட். ஓகே, தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கேன் பாருங்கள். அவங்க கொஸ்டினில் கொடுத்துருந்தாலும் கொடுக்கலனாலும் நீங்கள் ஒரு சென்டென்ஸ் எண்ட் ஆச்சுன்னு சொன்னால் யூ மஸ்ட் put a full stop to show that the sentence has been ended. Okay, so the Mississippi River flows through the central part of the United States. So this is how you will write. Now come to the third sentence. The stranger inquired, which train reaches Trichy early in the morning? Okay, the stranger inquired, which train reaches Trichy early in the morning. நீங்கள் என்ன செய்யணும்? இந்த பிளேசஸில் எல்லாம் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? கேபிட்டல் லெட்டர் எழுதலை பிகினிங் ஆஃப் அ சென்டென்ஸ். அடுத்தது என்ன சொன்னேன்? எக்ஸாக்ட் ஸ்பீச் ஆஃப் அ ஸ்பீக்கர்ஸ் வேர்ட்ஸ் இன் அ டைரக்ட் சென்டென்ஸ் இல்லையா? அதாவது டைரக்ட் ஸ்பீச் அண்ட் டைரக்ட் ஸ்பீச் சொல்கிறோம்ல, அது மாதிரி. அப்போ இந்த விச் ட்ரெயின் ரீச்சஸ் ட்ரிச்சி ஏர்லி இந்த மார்னிங்கிறது தான் அந்த ஸ்பீக்கரோட எக்ஸாக்ட் வேர்ட்ஸ். அதில் இந்த விச்ன்றது அங்கே ஸ்டார்டிங். அப்போ அந்த W ஆல்சோ மஸ்ட் பி இன் கேபிட்டல். So how will you write that? See this answer. T வந்து கேபிட்டல் போட்டிருக்கேன். அடுத்தது அந்த ஸ்பீக்கரோட அந்த எக்ஸாக்ட் வேர்ட் ஸ்டார்ட் ஆகிற அந்த இடம் W is in capital in the answer sentence, as well as Trichy is the name of a city இல்லையா? particular place. அப்போ T வந்து எப்படி இருக்கணும்? கேபிட்டல். அடுத்தது சென்டென்ஸ் எண்ட் ஆகும்போது ஒரு ஃபுல் ஸ்டாப். ஆல்ரெடி they have given you question mark. Question mark அவங்க கொடுக்கல, நீங்கள் கண்டிப்பாக question mark போட்டிருக்கணும். I hope you understood this clearly. Now come to the fourth sentence. Have you seen Geetanjali of Rabindranath Tagore? I asked Charles Lindbergh, my English friend. So this is your next sentence. So what kind of sentence is this? This is an interrogative sentence. Okay, question sentence. இதில் வந்து என்னென்னா அந்த பர்சன், அதாவது அந்த ஸ்பீக்கர் வந்து அவரோட ஃப்ரெண்டு வாட் வாஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் நேம்? சார்ல்ஸ் லின்பர்க். அந்த சார்ல்ஸ் லின்பர்க்ன்றது அவரோட ஒரு இங்கிலீஷ் ஃப்ரெண்டு, மேபி ஃப்ரம் அமெரிக்கா ஆர் இங்கிலாந்து ஆர் ஆஸ்திரேலியா. அவர்கிட்ட இவர் என்ன கேட்டார்? ஹாவ் யூ சீன் கீதாஞ்சலி ஆஃப் ரவீந்திரநாத் டகோர்? ரவீந்திரநாத் டகோர் ஒரு பிக் போய்ட் இல்லையா? நோபல் ப்ரைஸ் வின்னர். இந்த போய்ட்டு படிச்சிருப்பீங்க இல்லையா? மேபி அவரோட ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம். அந்த ரைட்டரோட ரவீந்திரநாத் டகோரோட ரொம்ப ஃபேமஸான அந்த புக்கு தான் இந்த கீதாஞ்சலி. அந்த புக்கை நீ பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு ரவீந்திரநாத். அப்போ இதில் என்ன உங்களுக்கு முக்கியமாக தெரியணும் அப்படின்னு சொன்னேன்னா, இது வந்து இந்த கீதாஞ்சலின்றது ஒரு புக்கோட நேமு. ஓகே, அப்போ அதெல்லாம் நீங்கள் அந்த கீதாஞ்சலின்றதெல்லாம் எல்லாம் கேபிட்டல் எழுதணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஆஸ் யூஷுவல் பிகினிங் ஆஃப் அ சென்டென்ஸும் கேபிட்டலில் இருக்கணும். ஸோ ஐ ஹவ் ஷோன் யூ ஹவு டு ரைட் திஸ். ஸோ how will you write this? Put that inverted commas and write capital H. Why? Because it is the beginning of a sentence. தொடங்குறது இல்லையா? அந்த சென்டென்ஸ் அங்கே தான் தொடங்குது. அப்போ H கேபிட்டலில் போட்டுட்டு அடுத்தது கீதாஞ்சலி. அப்போ இந்த ஜியும் வந்து நீங்கள் என்ன செய்யணும்? கேபிட்டலில் போட்டுடணும். ஓகே, கீதாஞ்சலியை கேபிட்டலில் போட்டுரும். அந்த ஜியை வந்து நேம் ஆஃப் அ புக்கு கேபிட்டலில் போட்டுட்டு
அடுத்தது ரவீந்திரநாத் டகோர் வந்து யார், ஒரு கிரேட் போயட் இல்லையா, கிரேட்டஸ்ட் போயட். அப்போ அந்த அது வந்து பர்டிகுலர் பர்சன் தான். அப்போ அந்த ஆரும் டீயும் கேபிட்டலில் வந்துடணும். ஓகே, ஹாவ் யூ சீன் கீதாஞ்சலி ஆஃப் ரவீந்திரநாத் டகோர், அதில் ஆரும் டீயும் கேபிட்டல். தென் another one condition is there, isn't it? Very important condition. A capital letter is used when the letter I is written alone. இல்லையா, ஐன்ற லெட்டர் எப்போ தனியாக இருந்தாலும் கேபிட்டலில் இருக்கணும். அப்போ அதே மாதிரி இங்கே எப்படி இருக்குது கொஸ்டின் சென்டென்ஸில், ஐ ஆஸ்ட், அந்த ஐ மட்டும் தனியாக இருக்குல்லையா, அதனால் ஐ வந்து என்ன பண்ணியிருக்கேன், கேபிட்டலில் போட்டிருக்கேன். அடுத்தது சார்ல்ஸ் லின்பர்க்ன்றது ஒரு பர்சனோட நேம், அதுலேயும் சியும் எல்லும் கேபிட்டலில் வரணும். ஸோ சி அண்ட் எல், in both the places I have used capital letters. C and L are in capital. Then English friend, and the English la E வந்து capital la போட்டுருங்க. And don't forget to put a full stop at the end. Do you understand, children? So these are the places where you have to use capital letter. சரியா, beginning of a sentence. அடுத்தது அது ஒரு புக்கோட நேம் கீதாஞ்சலி, அடுத்து ரவீந்திரநாத் டகோர் ஒரு போய்ட்டோட நேமு. அப்புறம் ஐ வந்து எதுக்காக யூஸ் பண்ணோன்னா தனியாக இருக்கும்போது கேபிட்டலாக இருக்கணும் எப்பொழுதும். அடுத்து சார்ல்ஸ் லின்பர்க் ஒரு பர்சனோட இது, இங்கிலீஷ் ஃப்ரெண்டு, அந்த இங்கிலீஷு ப்ராப்பர் நவுன், அதில் அதான் ப்ராப்பராக சொல்கிறாங்களே இங்கிலீஷ் அந்த மாதிரி எடுத்துக்கணும். அப்போ இ வந்து கேபிட்டலில் போட்டுருங்க. நெக்ஸ்ட் யூ கம் டு ஃபிஃப்த் சென்டென்ஸ். ஃபிஃப்த் சென்டென்ஸ் யூ சி, டாக்டர் வின்சென்ட் ராமதுரை ஹேஸ் இஸ் ஆஃபீஸ் at 25 Avenue Street, Bangalore. ஸோ திஸ் இஸ் கொஸ்டின் சென்டென்ஸ். இங்கே டாக்டர் இந்த பொசிஷன் எதுவாக இருந்தாலுமே சரி, அதுக்கு எல்லாமே நீங்கள் கேபிட்டலில் தான் கண்டிப்பாக போட்டாகணும். ஓகே, இட்ஸ் அ மஸ்ட். அப்போ அந்த டி வந்து கேபிட்டலில் போட்டுட்டு ஆர் ஸ்மால் லெட்டர் தென் அ டாட், டாக்டர் வின்சென்ட் ராமதுரை. ஸோ அந்த ரெண்டு பிளேஸும் கேபிட்டல் வி அண்ட் கேபிட்டல் எம். ஹேஸ் இஸ் ஆஃபீஸ் at 25, Avenue Street. All the street names must bear capital letter இல்லையா அந்த பிகினிங்கில். அப்போ ஏ வந்து கேபிட்டலில் இருக்குது. Avenue Street, Bangalore. It's the name of a city. இல்லையா, கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டர் தான். Then put a full stop at the end. So I hope this is clear to you. For children, I think you will get full marks in this. So how many rules have been given? உங்களுக்கு 5 rules கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்ம அந்த வேறு என்னெல்லாம் பார்த்தோம், when the letter I is written alone, இதெல்லாம் கூட பார்த்துருக்கோம். ஒரு 7 ரூல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அதை வச்சுட்டு I hope you can get full marks. So always remember this and do this in your class work. Copy this in your class work notebook and be clear with this. I end up the class now, children. Thank you very much.